எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சோனியோட WH-CH520 ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த WH-CH520 வந்து போன வருஷம் நம்மளுக்கு வந்து 510 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு சக்சஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து நம்ம எப்பயும் போல பார்த்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா வந்து என்னோட பிரைமரி ஹெட்ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஸோ எதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இதான் நமக்கு வந்து சோனி WH-CH520 ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்ஆர்பி வந்து 5990 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் வந்து நீங்கள் 4990 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து லிங்க் கொடுக்கணும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 ஆடியோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. 50 hours ஆஃப் பேட்டரி லைஃப் இருக்குது. அப்புறம் மல்டி பேரிங் இந்த மாதிரி செம்ம ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சோனி அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி இன்னொரு பாக்ஸ் வந்திருக்கு. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ ப்ரீமியமான பேக்கிங் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. செம்ம ப்ரீமியமாக நம்மளுக்கு வந்து பேக்கிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாத் இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு ரேப் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த கிளாத்குள்ளே வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எடுக்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இதான் நமக்கு வந்து சோனியோட WH-CH520 இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இது வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு வந்து USB Type-C சார்ஜிங் தான் இதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸோட ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து சோனியோட WH-CH520 ஹெட்ஃபோன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மேட் ஃபினிஷில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோனி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக்கில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செம்ம மெட்டீரியலாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் குஷனிங்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த எக்ஸ்பேண்டபிள் தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 147 கிராம்ஸ் தாங்க. ஸோ செம்ம லைட் வெயிட்டான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர் கப்ஸும் நமக்கு வந்து ரிமூவபிளான இயர் கப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு இயர் கப்ஸில் தான் நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அது இல்லாமல் USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் LED வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 பட்டன்ஸ் வச்சு பாட்டு மாற்றுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால் அக்செப்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பட்டனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பட்டன் வந்து மிடில் பட்டன் வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் LED வந்து எரியுது. ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோனை வந்து கிட்ட கொண்டு வாங்க போதுங்க. நமக்கு வந்து இதில் வந்து கூகுளோட அந்த ஸ்மார்ட் பேர் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிட்ட கொண்டு வந்தாலே போதும், உங்கள் அக்கௌண்ட்டோட வந்து இது வந்து சிங்க் ஆகிடும். ஒரு தடவை சிங்க் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து உங்கள் எந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ சூப்பராக எவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்களே பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பில் குவாலிட்டி தான். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னா நமக்கு வந்து சோனி வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. குஷனிங் வந்து நம்மளுக்கு அந்த குஷனிங் மெட்டீரியல் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணாலும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சீப்பாக வந்து ஃபீல் ஆகல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்பாக்சிங்கே அந்த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் பார்க்கறதுக்கும் சரி, ஹெட்ஃபோன் குவாலிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து சோனி கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பா ஃபுல்ஃபில் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 147 கிராம்ஸ். ஆமாங்க, இந்த ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் வந்து வெறும் 147 கிராம். ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குங்க. நார்மலாக நான் வந்து அதிகமாக ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹெவினஸ் ஃபீலிங்கே வந்து வரல. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours நமக்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட நமக்கு வந்து அந்த ஹெட் ஃபெட்டிக் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து
வந்து இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டியும் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க, கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டின்னு எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்லாம் எதுவுமே இல்லைங்க, வெறும் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ்ஸாக மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மல்டி டிவைஸ் பேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாட்டி ஒரு டிவி இல்லாட்டி கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கால் வந்து அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், இதில் கால் வந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆப்பில் போய் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கனெக்டிவிட்டியில் இது வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச். ஸோ நம்மளுக்கு வந்து சோனிலேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ரூமில் வந்து ஃபோன் வந்து வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்டுடியோவில் ஒரு 3-4 கதை வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே தாண்டி வீட்டு வெளியில் போனால் கூட நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் மோட் வந்து யூஸ் பண்ணுறேன், நார்மலான சவுண்ட் ப்ரையாரிட்டி மோட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் மோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ ரேஞ்ச்லையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அங்கே ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மணி நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, நம்மளுக்கு வந்து 0 to 100% வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து உங்களுக்கு வந்து ஆகிடும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்னா நமக்கு வந்து சோனில இருந்து என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஆனால் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 hours வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 50 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 50 hours வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 hours வந்து கரெக்டாக வந்து வரல அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 48 hours 47 hours கிட்ட வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு தடவை சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 days கிட்ட வந்து நான் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணேன். ஸோ சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப் சப்போர்ட். ஆமாங்க, இதுக்கு வந்து நம்மளுக்கு சோனிலேருந்து சோனி ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆப் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வெல் பில்ட்டாக வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டிவைஸ் பேரிங் எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல்ஸும் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி வேணுமா, ரேஞ்ச் வேணுமா, அப்புறம் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டான ஒரு ஸ்டேபிளான அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ளிகேஷன் பெனிஃபிட் வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆப் சப்போர்ட் வந்து நமக்கு சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அங்க வந்து நமக்கு சோனிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 30mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோனி XM5லாம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான ஈக்குவலர் செட்டிங்ஸ் வந்து ஓவராக வந்து பேஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஈக்குவலைசர் செட்டிங் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ நான் வந்து எந்த விதமான ஒரு ஈக்குவலைசர் செட்டிங்கும் நான் வந்து மாற்றவே இல்லை. நான் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட்டான ஈக்குவலைசர் செட்டிங்ஸில் தான் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிஃபால்ட்டான ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பேலன்ஸ்டா வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசா வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் சவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து எந்த விதமான எரியறதும் நமக்கு வந்து இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பேஸ் லவராக இருந்தால் நீங்கள் வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸில் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி பேலன்ஸ்டாக கேட்குற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பேலன்ஸ்டாக தான் கேட்பேன், ஆனால் லவுடாக வந்து கேட்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. சவுண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி வந்து பேசி ஆகணும். இதில் வந்து நமக்கு 360 டிகிரி ஆடியோ வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ
நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி ஆடியோ வந்து சும்மா ஒரு கிமிக்காக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அமேசான் ஹெச்டி இல்லாட்டி டைடல் இந்த மாதிரி அப்ளிகேஷனோட சப்போர்ட் வந்து வேணும். ஸோ அது வந்து நான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணல. ஆனால் நமக்கு வந்து சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் ஆடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம்பிள் ஆடியோஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணும் போதே தெரிஞ்சது பயங்கரமாக வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை இந்த 360 டிகிரி சவுண்ட் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மேபி அந்த டைடல் இல்லாட்டி அமேசான் ஹெச்டியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து நமக்கு 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் என்னமோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து நான் ரெடீம் பண்ணி வந்து ட்ரை பண்ணல. ஆனால் எக்ஸாம்பிள் ஆடியோ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த USB Type-C பக்கத்துலேயே நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து எப்பயும் போல் நிறைய கால்ஸ் வந்து எடுத்து வந்து பேசினேன். கால்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. அங்கே கூட நம்மளுக்கு வந்து சோனி வந்து அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நம்மளுக்கு வந்து வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சோனி வந்து இதை 6,000 ருபீஸ்க்கு தான் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது 5,990 ருபீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே 4,990 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5,000 ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா பெருசாக வந்து குறை எதுவுமே என்னால் வந்து சொல்ல முடியல. ஆனால் குறை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும்னா மேபி அந்த நாய்ஸ் கேன்சலிங் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத மட்டும் நம்ம வந்து குறையா சொல்லலாம். ஆனால் இது வந்து வெறும் 5,000 ரூபா தாங்க. ஸோ 5,000 ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த நாய்ஸ் கேன்சலிங் எல்லாமே வந்து சோனி கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் வேணும்னா நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்லேயே வேறு ஏதாச்சும் ஹெட்ஃபோன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டில் ஹெட்ஃபோன்ஸ் நிறைய எதுக்கு நாய்ஸ் கேன்சலிங் வந்து இருக்காது. ஸோ TWS அந்த மாதிரி தான் ஏதாச்சும் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் வந்து அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 5,000 ருபீஸ்க்கு இதுதான் த பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக 5,000 ருபீஸ்க்கு உங்கள் பட்ஜெட் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த சோனி WH-CH520 ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.